Hi friends, நான் உங்க சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம 1 கப் கோதுமை மாவு வச்சு எப்படி சாஃப்டான சூப்பரான குலோப் ஜாமுன் பண்றதா பார்க்க போறோம். நம்ம கடைகளில் வாங்குற இன்ஸ்டன்ட் மிக்ஸுக்கு பதிலா வீட்லயே கோதுமை மாவு வச்சு குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டா விரிசல் இல்லாம குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பண்ணுறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் இது கூட 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோதுமை மாவு சேருங்க, இல்லைனா சட்டுன்னு அடிப்பிடிச்சிரும். மாவு நல்லா நெய்யோடு மிக்ஸ் ஆகி வரணும், அந்தளவு கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்க வேணாம். நார்மலாக நம்ம மைதா மாவில் பண்ணுற குலோப் ஜாமை விட கோதுமை மாவில் பண்ணும்போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். நெய்யோட கோதுமை மாவு இருக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கோதுமை மாவு வறுந்துடுச்சுன்னா நல்ல வாசனையாக இருக்கும், கூடவே கலரும் மாறி இருக்கும். மாவு நல்லா வறுந்து லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இதை வேற ஒரு பிளேட்டில் கொட்டி 5 நிமிஷம் போல் ஆற வச்சிடலாம். மாவு நல்லா ஆறுனதும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் அகலமாக இருக்க பாத்திரமாக மாற்றிக்கோங்க, அப்போ தான் மாவு பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது 50 கிராம். 200 கிராம் மாவுக்கு 50 கிராம் பால் பவுடர் கரெக்டாக இருக்கும். பால் பவுடர் எல்லா கடைகளிலுமே 10 ரூபா பேக்கெட்லேயே கிடைக்கிது, நீங்கள் அதையே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு பேக்கிங் பவுடர்னா என்ன, பேக்கிங் சோடானா என்ன, எந்த ஃபுட்டுக்கு எதை மிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் அதிகமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவை விட இலக்கமாக பிசைஞ்சிக்கலாம். பால் நல்லா ஆறி இருக்கணும், சூடான பால் சேர்க்க வேண்டாம். இப்போ அந்த டவுட்டை எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுமே நம்ம செய்கிற ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸை சாஃப்ட் ஆக்கிறதுக்கும் உப்பி வர்றதுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் பவுடரில் அசிடிக் ஆசிட் இருக்குது, பேக்கிங் சோடாவில் அசிடிக் ஆசிட் இல்லை. அசிடிக் ஆசிட்னா புளிப்புத்தன்மை இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த குலோப் ஜாமுன் மாவில் நம்ம புளிப்புத்தன்மை இருக்க எந்த பொருளும் சேர்க்கலை, அதனால் நம்ம பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போண்டாவோ கேக்கோ செய்கிறீங்கன்னா அதில் கண்டிப்பாக தயிர் இல்லை லெமன் ஏதோ ஒரு பொருள் புளிப்பாக சேர்ப்பீங்க. அந்த டைமில் பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணணும். மாவு இந்தளவுக்கு தண்ணியாக பிசைஞ்சிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நெய் சேர்த்து பிசைய இது கரெக்டாக வந்துடும். நம்ம ஆல்ரெடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்தோம், இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இதுவே கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நெய் சேர்த்து பிசையாதீங்க. ரொம்ப நெய் சேர்த்துட்டிங்கன்னா ஜாமுன் திகட்டுற மாதிரி இருக்கும். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு பிளேட் போட்டு மூடி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு ஓரளவு கெட்டியாகி வந்திருக்கு. இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடருக்கும் பேக்கிங் சோடாவுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. ரொம்ப நாளாக இருந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. குலோப் ஜாமுன் வெடிப்பிடாமல் வரணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டுங்க. கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம உருட்ட மாவு கரெக்டாக வந்துடும். ஒரு 5 செகண்டுக்கு நல்லா அழுத்தி உருட்டிட்டு அப்படியே கையை லைட்டாக லூஸ் விட்டு உருட்டுங்க. நீங்கள் எப்போ குலோப் ஜாமுன் பண்ணாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெடிப்பு விழாமல் வரும். உருண்டையில் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். ஜாமுனை ஊற வைக்க நம்ம இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஜீராக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஓரளவு சூடானதும் நம்ம உருண்டையை சேர்த்துடலாம். உருண்டையை சேர்த்ததும் போண்டா மாதிரி டக்குன்னு மேலே வரக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். உருண்டை வெந்து வர வரைக்கும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா ஒரு சைடு வெந்தும் ஒரு சைடு வேகாமலும் இருக்கும். பாருங்கள், குலோப் ஜாமுனில் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் வெந்து வருது. மாவை நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து உருட்டுறோமோ அந்தளவுக்கு குலோப் ஜாமுன் வெடிப்பு இல்லாமல் வரும். அதே போல் பேக்கிங் பவுடர் அதிகமாக சேர்த்துட்டாலும் வெடிப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம உருண்டைகளை திருப்பி விட்டுட்டே இருக்கிறதுனால எல்லாம் ஈவனாக வெந்து வருது. நம்ம உருண்டைகளை சேர்த்து 4 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு
வேக வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா உருண்டைகளும் ஒரே கலரில் ஈவனாக வெந்து வந்திருக்கு. எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு உருண்டையை வெளியே எடுத்துடலாம். எண்ணெயை விட்டு வெளியே எடுத்ததும் சூடாகவே உருண்டைகளை ஜீராவில் சேர்த்துடலாம். அப்போ தான் உருண்டைகள் எல்லாம் சீக்கிரமாகவே ஊறி வரும். ஆல்ரெடி ஒரு பேட்ச் உருண்டையை நான் ஜீராவில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இதே போல் மீதி இருக்க உருண்டையும் பொரிச்சு எடுத்துட்டு நம்ம ஜீராவில் சேர்த்துடலாம். 1 கப் மாவுக்கு 55 குலோப் ஜாமுன் நமக்கு கிடச்சிருக்கு. பொரிச்ச குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. குலோப் ஜாமுன் நல்லாவே ஊறி வந்திருக்கு. கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் குலோப் ஜாமுனை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அது ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்ம குலோப் ஜாமுன் ஊறி வந்திருக்குன்னு. மைதா மாவில் பண்ணுறதை விட கோதுமை மாவில் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஜீராவில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்திங்கன்னா வாசனை இன்னுமே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக 1 கப் கோதுமை மாவு வச்சே நம்ம குலோப் ஜாமுனை வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குலோப் ஜாமுன் பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், குலோப் ஜாமுன் குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு. 2 மணி நேரம் குலோப் ஜாமுன் ஜீராவில் ஊறி ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே எந்தளவுக்கு குலோப் ஜாமுன் உடச்சிட்டு வருதுன்னு பாருங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.